பக்கத்துல தானே இருக்கேன், என்ன விஷயம்? அம்மா எனக்கு ஒரு டவுட்மா, ஒன்னு கேட்கட்டுமா உங்ககிட்ட? மேடம்க்கு டவுட்லாம் வருமா? அப்புறம் டவுட்லாம் வராதா என்ன? உன்னோட பொண்ணாச்சே. அது சரி, கேளுங்க மேடம், என்ன டவுட்? அம்மா இப்ப சில பேரு பொய் சொல்லியோ அல்லது தப்பான ஒரு வேயை பயன்படுத்தியோ ஒரு நன்மை பெற்றுக்கிறாங்க, சரியா? அப்போ அது தப்பா சரியா? நீ சொல்ல, எனக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பரவாயில்லையே, என் பொண்ணுக்கு நல்ல நல்ல டவுட்லாம் வரும் போலயே. சரி, நான் இப்போ உனக்கு ஒரு ஸ்டோரியோட சேர்ந்து இதுக்கு உனக்கு அர்த்தம் சொல்லவா? ஐ, ஸ்டோரியா? சொல்லுங்கம்மா. ஒரு ஊர்ல ஜான்னு ஒரு பையன் இருந்தான். சோம்பேறினா சோம்பேறி, ஒன்னா நம்பர் சோம்பேறி. எப்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான், ஆனா யூஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண மாட்டான். அவனுக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். அவங்க அம்மா, நம்ம பையன் நமக்கு எப்பமாச்சும் ஹெல்ப் பண்ணிட மாட்டானா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட மாட்டானா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவன் ஒரு சின்ன ஹெல்ப் கூட அவங்க அம்மாக்கு பண்ணினதில்லை. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா அவங்களோட பையன் ஜானை கூப்பிட்டாங்க. ஜான், ஜான், எப்பவும் உனக்கு தூக்கமா? எழும்புங்க வா, அம்மாக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவா. என்னம்மா, நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? செலவுக்கு காசே இல்லப்பா. நம்ம வீட்டுல இருக்கிற குட்டியை எடுத்து அந்த மார்க்கெட்ல போய் வித்துட்டு வருவியா? என்னம்மா? அப்பா வேற வீட்டுல இல்ல, தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணுப்போ. சரி கொடு, போயிட்டு வரேன். போ, நம்ம தோட்டத்துலதான் கெட்டி போட்டிருக்கேன், அவுத்துட்டு போயிட்டு வா. அந்த கருப்பு கலர் ஆடு, சரியா? சோ, சரி சரி, போயிட்டு வரேன் போ. அப்படின்ட்டு ஜான் மார்க்கெட்டுக்கு கிளம்பினான். ஆடு ஆடு ஆடுவங்களே ஆடு, எங்க வீட்டுல உள்ள ஆடு இங்கிலீஷ் எல்லாம் பேசும். யாருக்கும் இங்கிலீஷ் பேசுற ஆடு வேணும்னா எங்க கிட்ட வாங்க. என்னது இங்கிலீஷ் பேசுற ஆடா? என்னப்ப பேசுவோம் ஆடு, பேசி கேட்ட சொல்லு. ஆடு, வாட் இஸ் யுவர் நேம் சொல்லு. பாத்தீங்களா, அது மீன் சொல்லுது. மீனா என்ன வேர்டு? இங்கிலீஷ் வேர்டு தானே. சோ எங்க ஆடு இங்கிலீஷ்லாம் பேசும். உங்களுக்கு பேசணும்னா எங்க ஆடை வாங்கிட்டு போங்க. வெறும் 5000 ரூபாய் தான். 5000 ரூபாயா? கொஞ்சம் விலை அதிகம் தான், இருந்தாலும் இங்கிலீஷ் நல்லா பேசுதா ஆடு. பரவாயில்ல, நானே வாங்கிக்கிறேன்ப்பா. என்னங்க, என்ன வாங்கிட்டு போங்க. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா, வித்தியாசமான ஆட்டுக்குட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. பரவாயில்ல, இதுல என்னென்ன இருக்குது, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. என்னப்பா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. சரி சரிண்ணே, ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போங்க பத்திரமா. சரிப்பா. அப்படின்னு நம்ம ஜான் போய் சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிய 5000 ரூபாய்க்கு வித்துட்டான். அம்மா அம்மா, வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டியாப்பா? ஆட்டுக்குட்டிய வித்தியா? எவ்வளவு ரூபாய்க்கு போச்சு? 5000 ரூபாய்க்கு வித்துட்டேம்மா. 5000 ரூபாய்க்கா? நம்ம ஆட்டுக்குட்டி 3000க்கு தானே போகும், 5000க்குலாம் யாரு வாங்கினா? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஆட்டுக்குட்டி இங்கிலீஷ் பேசுன்னு சொல்லி ஏமாத்தி 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். ஏமாத்திய வாங்கின? சரி, எப்படியோ காசு வந்தா சரிதான். இப்ப இந்த கதையில இருந்து உனக்கு என்ன தெரியுது? அவங்க ஏமாத்தி காசு வாங்கினாங்கம்மா, ஆனா அதுக்கு அவங்க ஃபீல் கூட பண்ணல, சந்தோஷம் தான் படுறாங்க. அதனால எதுக்குமா அவங்க சந்தோஷப்படுறாங்க? அப்ப இது தப்பா கரெக்டா? கண்டிப்பா இது தப்புதான் பாப்பா, கண்டிப்பா தப்புதான். அப்ப ஏமா அவங்க ஃபீல் பண்ணல? மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல பாப்பா. அதுவும் இல்லாம அவங்க சிச்சுவேஷன் அப்படி, ஆனா அவங்க மனசுக்கு தெரியும் அவங்க பண்ணினது தப்புன்னு. அப்படியாமா? ஆமா பாப்பா, ஏமாத்துறவங்களா எப்பவுமே இருக்க கூடாது. நம்ம லைஃப்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்மையாதான் இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த ஜான் மாதிரி பொய் சொல்லி நன்மை பெற்றுட்டு இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதெல்லாம் என்னோட புத்திசாலித்தனம்னு. அந்த புத்திசாலித்தனம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஆரம்பத்துல நல்லதா தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனா எப்பவும் லைஃப்ல நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஐயோ நம்ம இப்படி ஏமாத்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம்னு கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆமா பாப்பா, அதனால நம்மளும் நம்ம லைஃப்ல எந்த ஒரு டைமும் மற்றவங்களை ஏமாத்தி 1 ரூபாய் காசுனாலும் நம்ம வாங்கக்கூடாது, சரியா? எப்பவுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்கணும், ஏசப்பாக்கு பயந்து பிள்ளையா இருக்கணும். சரிம்மா, நானும் அப்படி இருப்பேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இதை சொல்லி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உண்மையா இருப்பீங்க தானே? யாரையும் ஏமாத்த மாட்டீங்க தானே? ஆமா ஆமா, யாரையும் ஏமாத்த கூடாது. சரி, எங்களோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.